இவர் அஜிங்கிய ரஹானே ஷைன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ரிடம்ஷனுக்காகவே ஒரு இடம்னா அது சிஎஸ்கே அப்படின்னும் போது. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கம்மி, இந்த தோனியோட லீடர்ஷிப்பாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ஹோல் நியூ ஒரு பயங்கரமான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். அந்த இடத்துக்கு சஞ்சு சாம்சன் தானே டெஃபினட்டாக ஒரு ஷைன் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் கன்சிடரிங் இன்னும் ஒரு வருஷத்துல தோனி விட்டு போக போறாரு அந்த இடத்த அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம் இதுக்கு வந்து விக்கெட் கீப்பர் இருப்பார். அடுத்து ஒரு 6 to 7 years ஆச்சு மினிமம் ஒரு விக்கெட் கீப்பர் இருந்துருவாரு. கேப்டனாகவும் அவரால் செயல்பட முடியும் அப்படின்றதுனால ருத்ராஜ் அண்ட் சஞ்சுவோட இந்த ஒரு காம்போ வந்து எப்படி ஏதோ ஒரு காம்பினேஷன்ல ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து உண்மையாவே நல்ல. ஆனா கேப்டன்சி யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க இப்போ? ஏன்னா அதான் எனக்கு அது ஒரு டவுட் வருது. ஏன்னா இப்ப சஞ்சு வந்து ஆல்ரெடி அங்க கேப்டன்சி பிரச்சனைகள் எல்லாம் போனதுனாலதான் வந்து இப்ப இவ்வளவு பெரிய டெசிஷனே அவர் மேக் பண்றாரு. அப்படிங்கும் போது இப்ப சிஎஸ்கேக்கு வரும்போது அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவார்ல. நீங்க கேப்டன்சி இல்லாம அவர் கூப்பிட்டனா வரமாட்டாரு நினைக்கிறீங்களா நீங்க? யாரு? சஞ்சு. அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ கேப்டன்சி, ஏன்னா நீங்க இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 11 சீசன் கிட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்திருக்காரு. ஒரு நல்ல நிலைமையில கொண்டும் போயிருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் கடைசியா ராஜஸ்தானோட பெஸ்ட் இது எல்லாமே இவரோட கேப்டன்சில வந்திருக்கு. ஆமா, நிறைய குறைகள் சொல்லலாம் அவர் மேல. வந்துட்டு அவர் கொடுத்த சான்சஸ் எல்லாம் வந்து அவர் யூஸ்லெஸ்ஸா இது பண்ணாரு அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. பட் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு நிறைய பண்ணிருக்காரு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல அந்த மேனேஜ்மெண்ட்டும் இவருக்கு நிறைய வந்து இவரை பூஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.